ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு பொது வாழ்க்கையில் இருந்து விலகுவதாக அறிவித்த நாஞ்சில் சம்பத் இப்போது கட்சி பொறுப்பை முழு ஈடுபாட்டுடன் தொடரப்போவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த 4ஆம் தேதியும் இன்றும் புதிய தலைமுறையிடம் அவர் அளித்த விளக்கத்தை பார்க்கலாம். குறிப்பாக இப்போது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தான் இந்த முடிவு நீங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒருவேளை அதிமுகவுடைய தலைமையை திருமதி வி.கே. சசிகலா ஏற்றதுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்திருக்கு. அதுக்கு ஏதோ காரணம் இல்லை, இந்த தலைமையை என்னால் ஜீரணிக்க முடியலை. அம்மா மறைவுக்கு பிறகு முடிவெடுக்கிற ஒரு சுதந்திரம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்க இருந்திருந்தால் எடுத்திருக்க முடியாது. ஒரு அவர்கள் காட்டிய அன்பும் அவர்களிடத்தில் கிடைத்த பரிவும் அவர்கள் என்னை பயன்படுத்திய விதமும் நான் இனிமேல் இங்கே எதிர்பார்க்க முடியாதோன்னு நினைக்கிறேன். அதில் எதுக்கு விலகிறது நல்லது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய தலைமையின் கீழே தன்னால் சுதந்திரமா செயல்பட முடியுமான்ற ஒரு கேள்வி தனக்குள்ள எழுதுதா வந்து அன்னைக்கு பேட்டியில சொல்லியிருந்தீங்க. இப்ப அந்த சுதந்திரம் கிடைச்சிட்டு தான் நீங்க உணர்றீங்களா? இந்த மாற்றம் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? பரிபூர்ண சுதந்திரம் கிடைத்தது மாதிரி அவங்கள சந்திச்ச பிறகு நான் உணர்ந்தேன். அவங்க என்னை பார்த்த உடனே வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று உங்களைத்தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் இயல்பாக இருக்கலாம், உங்கள் விருப்பம் போல பணியாற்றலாம், சுதந்திரமாக இயங்கலான்னு எனக்கு உத்தரவாதம் தந்தாங்க. நானும் உறுதியாக பணியாற்றுகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்.